வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரபாகரன் தரப்புடன் கூட்டு சேர நினைக்கும் ஒரு தரப்பு. உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறு. கிளிநொச்சியில் நடைபெறவுள்ள முதல் கௌரவிப்பு. இலங்கையர்களை ஈரானிலிருந்து வெளியேற்ற ஆதரவளிக்கவுள்ள இந்தியா. காணிகளை சுவீகரிக்கும் வர்த்தமானி அரசாங்கத்திடம் சுமந்திரன் கேள்வி. ஆயிரக்கணக்கான வாகன இலக்கு தகடுகள் குறித்து வெளியான அறிவிப்பு. மலையகத்தில் சீரற்ற காலநிலை. சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மலையக மக்களின் காணி பிரச்சினை. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் முழு ஆதரவு. குறைபாட்டை சுட்டிக்காட்டி சுகாதார அதிகாரியை இழிவாக பேசிய நபர். மன்னா நகரசபையில் குழப்பம். தமிழ் தாயகத்தில் மனிதபதி புள்ளி. அரசியலில் நீதி கிடைக்க வாய்ப்பில்லை. சபா குகதாஸ். செம்மணி மனிதபதி குழி தொடர்பு தமிழ் தரப்புக்கு சரத் வீரசேகர விடுத்துள்ள மிரட்டல். தொடர்பான விரிவான செய்திகள். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பிரபாகரனுடனும் கூட்டணி அமைக்கும் நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடியாளர்களுடன் ஒன்றிணைந்து ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகள் ஆட்சி அமைப்பதாக அரசாங்கம் குற்றம் சாட்டுகிறது. திருநாகல் மாநகர சபை முதல்வராக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் தெரிவாகியுள்ளார். பிரதிநிதி முதல்வராக அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் மீது பல ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கர்நாடக விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் அசாத்தின் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன. இந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை தற்போதைய அரசாங்கம் செயற்படுத்துமா அதிகாரத்துக்காக பிரபாகரனுடன் கூட்டணி அமைத்துக் கொள்ளும் நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். 2023-2024 காபோதர உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் முதல் நிகழ்வை கிளிநொச்சியில் நடத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. ஜனாதிபதி நிதியிலிருந்து சிறந்த பெறுபேற்றை பெற்ற உயர்தர மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். இதன் தொடக்க விழா இன்று கிளிநொச்சியில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்றது. இந்த திட்டத்தின் கீழ் காபோதர உயர்தர பரீட்சையில் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் சிறந்த பெறுபேறுகளை வெளிப்படுத்திய ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள 60 மாணவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவிகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படும். மாகாண ரீதியாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் முதல் நிகழ்ச்சி நாளை கிளிநொச்சியில் நடைபெறும். மேலும் 2023 காபோதர உயர்தர பரீட்சையில் சிறந்து விளங்கிய யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த சிறந்த மாணவர்கள் அங்கு கௌரவிக்கப்படுகின்றார்கள். எதிர்காலத்தில் ஏனைய மாவட்டங்களிலும் அதேபோன்று சிறந்த பெறுபேறுகளை கேட்க அடுத்த மாணவர்களை கௌரவிக்க ஜனாதிபதி நிதியம் தயாராகி வருகிறது. இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளின் பேரில் ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் இலங்கையர்களை வெளியேற்றுவதற்கு தனது ஆதரவை வழங்க முடிவு செய்துள்ளது. அதன்படி நேபாளம் மற்றும் இலங்கை குடிமக்கள் ஈரானில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு உதவி பெறலாம் என்று ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரானும் பதில் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதனால் ஈரானில் உள்ள வெளிநாட்டவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். ஈரானில் உள்ள இந்தியர்களை அழைத்து வர ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஈரானில் உள்ள இந்திய மாணவர்கள் மற்றும் மத ஜாத்திரைகள் உட்பட 290 இந்தியர்கள் ஈரானிலிருந்து ஒரு தனி விமானம் மூலம் புதுடெல்லிக்கு அழைத்து வரப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக நேற்று அதிகாலை 3 மணிக்கு சிறப்பு விமானத்தில் இந்தியர்கள் புதுடெல்லிக்கு அழைத்து வரப்பட்டனர். இதன் மூலம் இதுவரை 517 இந்தியர்கள் ஆபரேஷன் சிந்து மூலம் நாட்டுக்கு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் ஈரானில் உள்ள நேபாளம் மற்றும் இலங்கை குடிமக்களை வெளியேற்ற முயற்சி மேற்கொள்ளப்படும் என இந்தியா தெரிவித்துள்ளது. நேபாளம் மற்றும் இலங்கை அரசாங்கங்களின் வேண்டுகோளின் பேரில் ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் அந்த நாடுகளைச் சேர்ந்தவர்களையும் வெளியேற்ற முயற்சிகளை மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணிகளை சுவீகரிக்கும் வர்த்தமானி ரத்து செய்வதற்கு தீர்மானித்திருந்த அரசாங்கம் குறித்த ரத்து செய்யும் நடவடிக்கையை நடைமுறைப்படுத்த ஏன் தாமதிக்கின்றது என தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் வினாவியுள்ளார். வடக்கில் 5940 ஏக்கர் காணிகளுக்கான தமது உரித்தை நிரூபிக்குமாறு காணி நிர்ணய சட்டத்தின் 4ஆம் பிரிவின் கீழ் கடந்த 28ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானியின் பிரகாரம் காணி உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இம்மாதம் 28ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் எதிர்ப்பை வெளிப்படுத்திய சட்டமரபு போராட்டத்தை நடத்துவது குறித்து நாம் வழங்கிய காலக்கெடு முடிவடைவதற்கு ஒரு நாள் இருக்கையில் அதனை மீளப் பெறுவதாக கடந்த மாதம் 27ஆம் தேதி அரசு அறிவித்தது. அந்த வாக்குறுதி உடனடியாக நிறைவேற்றப்படும் என நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் 2 வாரங்கள் கடந்தும் இந்த வர்த்தமானி அறிவிப்பு ரத்து செய்யப்படாததன் காரணமாக அது குறித்து கடந்த 12ஆம் தேதி நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்தேன். கடந்த செவ்வாய் வழக்கு விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அமைச்சரவையின் அறிவுறுத்தல் பெறுவதற்கு சட்டமா அதிபர் கால அவகாசம் கோரியிருந்தார். அதனை அடுத்து வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அரசின் முடிவை அறிவிப்பதற்கு இதுவரை 27ஆம் தேதி வரை சட்டமா அதிபர் மீண்டும் கால அவகாசம் கோரியிருந்தார். மேற்படி வர்த்தமானி அறிவித்தல் குறிப்பிடப்பட்டிருக்கும் காலக்கெடு முடிவடைவதற்கு
ஒரு நாள் அவகாசத்தை மாத்திரமே கொண்டிருக்கிறது. அவ்வாறெனில் வர்த்தமானி அறிவித்த தொடர்பில் தாம் தீர்மானித்திருப்பதை கூறியதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு தயங்குவது ஏன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சுமார் 15,000 வாகனங்களுக்கு வாகன இலக்க தகடுகளை அச்சிடுவதற்கான தேவை ஏற்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் ஒரு மாத காலத்துக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமையினால் இவ்வாறு வாகன இலக்க தகடுகளை அச்சிடுவதற்கான தேவை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் நிறுவனத்துக்கு பணம் செலுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முதல் அச்சிடும் பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் வாகன இலக்க தகடுகளை அச்சிடுவதற்கு ஒரு புதிய நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இதுவரை 15 நிறுவனங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாக ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். ஹட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் நுவரேலியா பிரதான வீதிகளில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் அவதானமாக செயல்படுமாறு நுவரேலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த வீதிகளில் மண்சரிப்பு அபாயம் நிலவுவதன் காரணமாக இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நுவரேலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக குறித்த வீதிகளில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் அவதானத்துடன் செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதேவேளை நேற்றிரவு முதல் மத்திய மலைநாட்டு நிலவும் மழையுள்ள நாட்கால நிலையை தொடர்ந்து அங்குள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலையக மக்களின் காணி பிரச்சினைக்கு தீர்வு காண யாழ்ப்பாணத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஒற்றுமுழுதாக ஆதரவளிக்கும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் தெரிவித்தனர். மலையக மக்களின் அடிப்படை உரிமைகளில் காணி உரிமையும் முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. நீண்ட காலமாகவே நிலத்துக்கான உரிமையற்ற ஒரு சமூகமாக மலையக மக்கள் இருப்பதோடு எங்கள் உறவுகளின் தலைமுறைகளுக்கு நில உரிமை என்பது மறுக்கப்பட்ட இருளாகவே காணப்படுகிறது. அதுக்கான வெளிச்சம் இதுவரையில் ஏற்படவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. மனிதர்களை காலடிப்படாத காடுகளை அழித்து அதில் பெருந்தோட்டங்களை உருவாக்கி இந்த நாட்டில் பொருளாதாரத்துக்கு உழைப்பை வழங்கிய மலையக மக்களின் வழித்தோன்றல்களுக்கு அடிப்படையான காணி உரிமை என்பது மறுக்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது. உண்மையிலேயே இது நீதியானதா? அதுக்கான நீதியை நிலைநாட்ட அரசாங்கமும் பெருந்தோட்ட கம்பெனிகளும் அதுக்கான முற்றுமுழுதுதான் முனைப்போடு தொழிற்சங்கங்களும் முன்வருவதில்லை என்பது கேள்விக்குறியான விடயமாகும். மலையக மக்களுக்கு குடியிருப்புக்காக காணி வழங்கப்படும் பொழுது மாத்திரம் மக்களின் உழைப்பால் உருவாக்கப்பட்ட தேயிலை செடிகளுக்கு ரப்பர் மரங்களுக்கும் அம்மக்களை விட அதிக மதிப்பு வழங்கப்பட்டு தேயிலை செடிகளையும் ரப்பர் மரங்களையும் காப்பாற்றுவதாக கூறி அவர்கள் தொடர்ந்து லயங்களிலே வாழ வைக்கப்படுகின்றனர். மலையக மக்களின் காணி பிரச்சினையை இன்னும் ஒரு கொள்கை ரீதியான தேசிய வேலைத்திட்டத்துடன் முன்னெடுக்கப்படாத நிலையில் தற்போது அதற்கான அழுத்தங்கள் பாரியளவில் எழுந்திருப்பது முக்கியமான விடயம் என நீண்ட காலமாக மக்களின் தேவைக்காகவும் மக்களின் நலன் சார்ந்த இருப்பியலை தக்க வைக்க கொள்வதற்கு இந்த விடயத்தில் முன்னெடுப்புகளை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இனிமேல் சிறிதும் பின்னிற்காது முற்றுமுழுதாக ஆதரவளிக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். உற்பத்தி பொருள் லேபிளில் குறைபாடு உள்ளதை கண்டுபிடித்த மன்னார் மாநகர சபை அதிகாரி. உற்பத்தி பொருள் லேபிளில் குறைபாடு உள்ளது என்பதை கண்டுபிடித்த மன்னார் நகரசபை அதிகாரி ஒருவருடன் நகரசபைக்குள் நுழைந்து அடாவடி தனத்தில் ஈடுபட்டுள்ளனர். மன்னார் நகரசபை எல்லைக்குள் இயங்கி வரும் தனியார் உற்பத்தி நிறுவனத்தின் உற்பத்தி பொருள் லேபிளில் காணப்பட்ட குறைபாடு தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை ஒன்றை மன்னார் நகரசபை சுகாதார பரிசோதகர் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் மன்னார் நகரசபை அலுவலகத்திற்குள் நுழைந்து அநாகரிகமாக நடந்து கொண்டதுடன் குறித்த சுகாதார பரிசோதனையரையும் அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொண்டார். குறித்த சுகாதார அதிகாரி சகோதர இனத்தைச் சேர்ந்தவர் என்பதனால் அவருடைய இனத்தையும் குறித்த நபர் இழிவாக கதித்து அநாகரிகமாக நடந்து கொண்டுள்ளார். அதனையடுத்து குறித்த நபருக்கு எதிராக மன்னார் காவல் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் நகரசபைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட சகோதர இனத்தைச் சேர்ந்த சுகாதார பரிசோதகர் மன்னார் பொது வைத்தியசாலை அதிகாரி பணிமனையுடன் இணைந்து அண்மை காலமாக சுகாதார சீர்களுடன் இயங்கி வந்த பல்வேறு உணவகங்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்து வருகின்றமை அவரை எச்சரிக்கும் விதமாக குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வடக்கில் பெரும்பாலும் பேசப்படும் மனித புதைக்குழு விவகாரம் தொடர்பில் அனுர அரசிடம் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வாய்ப்பில்லை என்று வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழர் தாயகத்தில் இதுவரை 17 மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றுக்கான உறுதியான நீதி இதுவரை கிடைக்கவில்லை. இதனால் தான் பாதிக்கப்பட்ட சகோதர உறவுகள் சர்வதேச தலையீட்டுடன் விசாரணை நடத்தப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரி வருகின்றனர். ஆரம்பத்தில் உள்ளக பொறிமுறை மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவோம் என கூறிய அனூர் அரசாங்கம் கனடா இனப்படுகொலை தூவி பிறப்பதற்கு பின்னர் போர்க்குற்றங்கள் இனப்படுகொலைகள் என்பது எல்லாம்
கட்டுக்கதைகள் என்பதை கதை அளந்தனர். தற்போது மனித புதைகுழி விவகாரத்தை வதந்தி என முடித்துள்ளனர். ஆகவே அரசாங்கத்தின் தற்போதைய நிலைப்பாட்டில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உள்நாட்டில் நீதி இல்லை என்பது உறுதியாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நியாயமான நீதி கிடைக்க அனைவரும் ஒன்றிணைந்து சர்வதேச நாடுகளிடம், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைகளிடமும் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை வைத்து ஐக்கிய போராட்டங்களை நடாத்த வேண்டும். அத்துடன் உள்நாட்டில் நீதிக்கான கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டன என்ற செய்தியை வெளிநாட்டு ராஜதந்திரிகளும் கூற வேண்டும் என்றார். இந்த முறை ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக ஒரு வலுவான தீர்மானத்தை கொண்டு வருவதில் முன்னிலை வகித்த நாடுகளில் ஜெர்மனியும் ஒன்றாகும். ஜெர்மனியை தவிர கனடா மற்றும் இங்கிலாந்து ஆகியவை இதற்கு தயாராகி வரும் மற்ற முக்கிய நாடுகள் என கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. 3 நாடுகளிலும் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்தோர் மிகவும் வலுவாக உள்ளனர். அரசாங்கங்களை அமைப்பதிலும் மாநில அரசாங்கங்களை அமைப்பதிலும் அந்த நாடுகளின் அரசாங்கங்களுக்கு இந்த புலம்பெயர்ந்தோரின் ஆதரவு மிகவும் முக்கியமானது. அதன்படி ஜெர்மன் சான்சலர் ஜனாதிபதி அன்வரை சந்திப்பதற்கு பின்னால் தமிழ் புலம்பெயர்ந்தோரின் வலுவான செல்வாக்கு இருப்பதாக பலர் சந்தேகிக்கின்றனர். மேலும் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையகத்தின் உயர்ஸ்தானிகர் அடுத்த திங்கட்கிழமை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜெனீவா உயர்ஸ்தானிகர் அரசாங்க பிரதிநிதிகள் மற்றும் எதிர்க்கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார். ஜெனீவா உயர்ஸ்தானிகர் வடக்கு மற்றும் கிழக்கை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து மனித உரிமைகள் நிலைமை குறித்து கலந்துரையாடல்களை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.